சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அறிவு திருவிழா என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், இந்த நிகழ்வில் முதல்வர் உள்ளிட்ட வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75வது ஆண்டு விழா பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவினுடைய 75வது ஆண்டு அறிவு திருவிழா நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வு திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக இங்கு அரங்கு, அதாவது முற்போக்கு புத்தக காட்சி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். 75 ஆண்டுகள் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்கள் தொடர்பான நூல்கள் இந்த அரங்கில் இடம்பெறுகிறது. இதனைத் தொடர்ந்து காலத்தின் கருப்பு சிவப்பு என்ற தலைப்பில் நூல் வெளியிடப்படுகிறது. இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமை தாங்குகிறார். இந்த நிகழ்வில் இந்த முதல் நூலை கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் பெற்றுக் கொள்கிறார். அதைத் தொடர்ந்து இருவண்ண கொடிக்கு 75 வயது என்ற தலைப்பில் கருத்தரங்க நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த அறிவு திருவிழா நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் மூத்த அமைச்சர்கள் கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, அதே போன்று திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, திருச்சி சிவா, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நூல் வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் திராவிட சித்தாந்தங்கள் தொடர்பான அமர்வுகள் நடைபெற இருக்கிறது. அதே போன்று 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் திராவிட இயக்கம் சார்ந்த நூல்களும் காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.